இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் தந்தூரி ஃபிஷ் ஃப்ரை. அதாவது சார்கோல் புகையில் மீனுக்கு தடவுற மசாலாவை இது மாதிரி சார்கோல் புகையில் வச்சு மீனில் நல்லா தடவிட்டு அதை ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். அட்லீஸ்ட் லைக்காவது போட்டுட்டு போங்க. வாங்க தந்தூரி ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல மீனை வாங்கி நல்லா மஞ்சள் உப்பு இதெல்லாம் தடவிட்டு இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மீனை எப்பயுமே வாங்கின உடனேயே நம்ம இது மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. 10 பல் பூண்டு, வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் மட்டும் போட்டுக்கோங்க, ரொம்ப போட வேணாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ரொம்ப நைஸாக அடிக்காமல் லைட்டாக குறைன்னு அடிச்சுக்கோங்க. அப்போ தான் மீனில் தடவுறப்ப அந்த மசாலா நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு அடிச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா மீன் மேலே மசாலாவை நல்லா தடவி ஒரு 2-3 மணி நேரம் நல்லா மீனை இது மாதிரி தட்டில் எடுத்து வரிசையாக அடுக்கி வச்சுருங்க. எப்பயும் மீனை தட்டில் நல்லா இது மாதிரி அடுக்கி வச்சுட்டு வெயிலில் வச்சுட்டு நீங்கள் மீனை ஃப்ரை பண்ணிங்கன்னா மீன் நல்லா அந்த கொஞ்சம் கூட மீனோட கவுள் வடை கொஞ்சம் கூட இருக்காது. மீன் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு மீன் செமையாக இருக்கும். மீனில் மசாலா எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஃபேன் காற்றுல இது மாதிரி மசாலா தடவி நல்லா இது மாதிரி காய வச்சுருங்க. மீன் நல்லா 2-3 மணி நேரம் காஞ்சிருச்சு. இது மாதிரி ஒரு கருவேப்பிலை கொத்து இது மாதிரி வச்சுட்டு மீனை வறுக்கலாம். சும்மா ஒரு கண்ணுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக இது வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கருவேப்பிலையோட வாசனையும் நல்ல மணமாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ட்ரை பண்ணேன், பார்க்க கண்ணுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு. மீனை இது மாதிரி எல்லா மீனையும் மசாலாவில் நல்லா ஊறின மீனை இது மாதிரி வறுத்தெடுக்கலாம். எல்லா மீனையும் இது மாதிரி நல்லா 2 சைடும் நல்லா மொறுன்னு வறுத்தெடுத்துடலாம். இந்த மீன் வந்து கிளிமூக் மீன். இது நல்லா இந்த ஸ்டைலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் எந்த மீனில் வேணால் இது மாதிரி பண்ணலாம். தந்தூரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம், நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் நல்லா மொறுன்னு வெந்துருச்சு. நல்லா 2 சைடு இது மாதிரி மொறுன்னு வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம மசாலா தடவ போகிறோம். நல்லா வேகட்டும் மீன். ஒரே ஸ்டைலில் எப்பயுமே நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கும் போர் அடிக்கும். இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் சாப்பிட்றவங்களுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி ஒரு கட்டையை எரித்து சார்கோல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது மீனுக்கு தடவுற மசாலா 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கார்ன்ஃப்ளார் மாவு 1 ஸ்பூன், பச்சரிசி மாவு 1 ஸ்பூன், ஆயில் கொஞ்சம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றாதீங்க. ஆயில் எதுக்கு ஊற்றுறோன்னா மசாலா நல்லா மீன் மேலே பிடிச்சிக்கும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த மசாலா பிரிஞ்சே வராது, மீன்லேருந்து பிரிஞ்சே வராது. அதுக்காக தான் ஆயில் ஊற்றிக்கிறோம். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மீன் வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் மீன் மேலே இதை தடவணும். அவ்வளோதான். இப்போ இந்த சார்கோல் புகையில் மசாலாவை ரெடி பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சார்கோல் புகை, இந்த மீன் மசாலா எல்லாம் இதோடு சேர்ந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்பயும் ஆஸ் யூஷுவல் எப்பயும் உள்ள மீன் மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக செமையாக இருந்துச்சு. அதில் இது மாதிரி கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் அந்த புகை வரும். இது மாதிரி மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா அந்த உள்ள அந்த சார்கோலோட புகையிலேயே ஃபுல்லாக அந்த மசாலாலெல்லாம் போய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி மசாலா அந்த சார்கோல் புகையோட வாசனை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக மசாலா செமையாக இருக்கும்.
இதை நீங்கள் மீன் மேலே நல்லா தடவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஃப்ரை பண்ணி செம்மையாக இருக்கும். இப்போது ஃபைனலாக இது மாதிரி மீன் மேலே தடவிடுங்க. அந்த மசாலாவை, நம்ம ரெடி பண்ண மசாலாவை இப்படி தடவிட்டு, இதை வந்து ரொம்ப நேரம் ஆல்ரெடி மீன் வெந்துருச்சு, ரொம்ப நேரம் வேக வைக்க தேவை கிடையாது. லைட்டாக ஒரு பெரட்டு மட்டும், அந்த மீன் மசாலா கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசனை போகிறதுக்காக லைட்டாக ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி எடுத்துட வேண்டியதான். எல்லா மீன் மேலேயும் இது மாதிரி தடவிட்டு, அவ்வளோதாங்க. தந்தூரி ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தந்தூரி ஃபிஷ் ஃப்ரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டிடுங்க. அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போட்டுட்டு போங்க. வீடியோ பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.